Hi dear students. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் 10th ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மார்க் நாங்கள் வந்து கம்மியாக இருக்குது, எங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்காக இப்போ செகண்டாக ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டேட் பார்த்தீங்கன்னா May 15லேருந்து May 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அ சிங்கிள் மார்னிங் ஷிஃப்ட் primarily from 10:30 to 1:30 p.m. through some skill based papers may have a shorter duration. அதாவது எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 ஆரம்பிச்சு 1:30 முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட் மட்டும் தான், ஆஃப்டர்நூன் வந்து கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. May 15 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமே உங்களுக்கு வந்து மேக்ஸு. May 16 சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். May 18 மண்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸு. May 19 டியூஸ்டே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ், ஹிந்தி, உருது, ரீஜனல் ஆர் ஃபாரின் லாங்குவேஜஸ், ஹோம் சயின்ஸு அண்ட் சர்டன் வெக்கேஷனல் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து May 20 பார்த்தீங்கன்னா வெனஸ்டே பெயிண்டிங், சான்ஸ்கிரிட்டு, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து May 21 தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமாக சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து சம் ரூல்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிரைட்டேரியா, அதாவது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த ஃபர்ஸ்ட் மேண்டட்டரி போர்டு எக்ஸாம் ஆர் எலிஜிபிள் டு சிட் இன் த செகண்ட் செஷன். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த February மார்ச்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுனாங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் லிமிட். எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் சூஸ் டு ரீஅப்பியர் இன் மேக்ஸிமம் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ். அதாவது அந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் எழுத முடியாது, மேக்ஸிமம் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். Next, final score. The bets of the two scores obtained between the first and second sessions will be considered the final. அதாவது அந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்லையும் இந்த பப்ளிக் எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து 2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அந்த 2ல் வந்து எது டாப் மார்க்கோ அதுதான் வந்து ஃபைனலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட். Marks for practicals and internal assessments from the first session cannot be improved. They remain final. அதாவது ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை இன்டர்னல் மார்க் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஒன்லி தியரிக்கு மட்டும் தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான சான்ஸு. கண்டிப்பாக வந்து மார்க் யாருக்குலாம் வந்து கம்மியாக வந்திருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதி இன்னும் நீங்கள் வந்து அதிகமான மார்க் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட்டு மெத்தடு. ஓகே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து நல்லா படித்து அகெயின் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.